என்னடா போன மாசம் ஏதோ வாயை விட்ட கிளாப்ஸ் லாஸ்ட் சீசன் வி ஆர் வின்னிங் குவார்டர்பில் என்னாச்சு அதுக்கப்புறம்? அதுதான் எஃப்ஏ கப்ல வின் பண்ணிட்டாங்களே. சரி, அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வேற சரி ஒரு கப்பு தானே போச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்ன? வேற என்ன இருக்கு? ரெபல்னு சொன்னேன். ரெபிள் அதுலயே அடி வாங்கி துரத்தி விட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அது போன மாசம். இந்த மாசம் டபுள்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அது போன வாரம். இப்ப வெறும் கேரபாவ் கப் தான்டா. கேரபாவ் கப் இஸ் தி பிகெஸ்ட் காம்படிஷன் இன் இங்கிலீஷ் ஃபுட்பால். என்ன பேசுற நீ? என்ன அந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சு ரொம்ப எனர்ஜி வந்துச்சோ? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்ல. உடனே வந்து எங்கள்கிட்ட கேட்க வேண்டியது. கேரபாவ் கப் ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சர்ரா வாடா வீடியோக்குள்ள போலாம்டா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு சேர்ந்து ஒரு வீடியோவை போட்டு வந்தவொடனே வசமா ஒரு சம்பத்தோட சிக்கி இருக்கான். என்னப்பா கடைசியில லாஸ்ட் சீசன் ஆஃப் கிளாப்பு அடி வாங்க விட்டு, அதுவும் உங்களோட என்ன சொல்றது ரைவல்ஸ், லோக்கல் ரைவல்ஸ் கூட சொல்ல முடியாது, அவங்க கிட்ட எல்லாம் போய் தோத்து போயிட்டு நல்ல ஒரு அடியை வாங்கிட்டு நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்துருக்கீங்க போல. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதாவது ரெண்டே கிளப்ல தான் நம்ம தோக்க கூடாது. யார் கூட வேணாலும் நாங்க தோக்கலாம். ஒண்ணு மான்செஸ்டர் யுனைடெட், ரெண்டாவது எவர்டன். மான்செஸ்டரோட தோத்தா கூட பரவாயில்ல. இன்னொன்னு எவர்டன் 15 வருஷமா தோக்கல. அதுதான் சொல்ல வந்தேன். இவ்வளவு வருஷமா தோக்காது நீங்க. கடைசி சென்ட் ஆஃப் வச்சு அதுவும் வந்து குரூசியலான ஒரு டைம்ல வேற லெவல் அமுச்சு விட்டுருக்கீங்களே. அதுவும் பாவம் அவரும் என்ன கஷ்டப்பட்டு கடைசியில திக்கி திணறி எப்படியோ ஒரு கோவிட் டைட்டில் வச்சாச்சு. அதை வச்சு நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு நாளா இதை ஓட்ட போறீங்கன்னு தெரியல. அதாவது பாதி பேர்த்துக்கு என்ன தெரியலன்னா, கோவிட் வரதுக்கு முன்னாடியே 22 பாயிண்ட் லீட்ல இருந்தோம். அத பத்தி அவனும் சொல்றது இல்ல. கோவிட் டைட்டில் வேண்டியது. கோவிட் டைட்டில் தான் நாங்க சொல்லுவோம். இப்ப நல்லா முட்டு கொடு. அதெல்லாம் முடிச்சுட்டு இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு நல்லா கலர்ற மாதிரி ரீல்ஸ போட்டு அழுவ வேண்டியது. உள்ள இருக்க ஃபீலிங்ஸ் அங்கதான் வெளில வருது போல. இங்க முட்டு கொடுக்கணும்னு பேச வேண்டியது. என்னடா பண்றது? உண்மையாவே கவலைக்கிரமா இருக்குடா. குவாட்ரபிள், ட்ரிபிள், டபுள்னு இப்ப ஒண்ணுமே இல்லாம கேரபாவ் கப்போட அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு கொண்டு விட்டாங்கடா. அநியாயம் பண்ணிட்டாங்கடா. ஒரே மாசம் மார்ச் 17ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 17ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ முடிஞ்சது. மொத்தமா முடிஞ்சதுடா. லிவர்பூல் கதறல், இந்த லிவர்பூல் டியர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அப்படியே சுகமா இருக்கும் உள்ள. என்னப்பா யாருன்னே தெரியல, யாரோ ஸ்லாட்னு ஒருத்தர் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸ்லாட் பால்ரா. ஸ்லாட் பால், ஸ்லாட் மெஷின் கேள்விப்பட்டிருக்கு. இதுனா ஸ்லாட் பால். சும்மா பால் மண்டை எடுத்துட்டு வந்துட்டு 10 ஆக முடியுமோ? என்ன ஆக முடியாது. அதை விட மோசமா வேணா ஆகலாம். No. What the point? This மொட்டை is an intelligent மொட்டை. Not like 10 ஸ்லாட் பால் ஃபயனூட் வந்து previous year champions of Eredivisie. அதுக்கெல்லாம் இத்தனை வருஷமா வந்து ஆயாக்ஸ் மட்டும் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தட் மொட்டையன் ஆல்ரெடி வின்னிங் எரிக் டென் ஆகுது. ஆயாக்ஸ் டீம் வந்து திருப்பி வின் பண்ண வச்சான். இவன் 40 வருஷமா ஃபயனூட் வின் பண்ணல. எனக்கு சொல்றேன் தேவையா சூப்பர் அட்டாக்கிங் பொசஷன் பேஸ்ட் ஃப்ளூயிட் ஃபுட்பால் ஃப்ரம் ஆர்னே ஸ்லாட். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆவறீங்க. இப்போ வந்து அந்த பேண்டராக ப்ரிப்பேர் ஆவறீங்க. ஆல்ரெடி ஒரு 3 டிஃபீட் கண்டினியூஸா வந்துருச்சு. இதுதான் உங்களோட நிலைமை ஃபியூச்சர்ல. எந்த ஸ்லாட்டா வந்தாலும் எவன் வந்தாலும் ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா லிவர்பூல் ஃபேன்ஸ்? எனக்கு ஒண்ணும் இல்ல. நாங்க ரெடி ஆயிட்டோம் புது ஈராக்கு. 5 வருஷமா 600 மில்லியன் செலவு பண்ணி உங்க ஈரா ஓடுதே கப்பே இல்லாம. அதுக்கு என்ன பண்றது? காசு செலவு பண்ண என்ன? நாங்களும் நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? காம்படிஷன் டைட்டில் ரேஸ் வந்தீங்க. நாங்க டைட்டில் ரேஸ் தான் வந்தோம். முடிஞ்சது. அது நியர் அதான் தப்பி தோடி ஜெயிச்சிட்டீங்க. அதை வச்சு ஓட்ட வேண்டியது. அப்பமான இருடா. இந்த பேச்சுக்கே உங்களுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு டைட்டில் வராதுடா. பரவாயில்ல, நீங்க ஜெயிக்காம இருந்தா பேச்சு. ஸ்லாட் பால் வருது, பெப்ப ஓட விடுறோம்டா. அதுக்குதான் ஸ்லாட் வரான். மனுஷன் ஒரு தடவை வந்து மேட்சுக்கு ஹெலிகாப்டர் வந்து இறங்கினான்டா நடு பிச்சுல. இதெல்லாம் ரொம்ப இவன் வந்து லிவர்பூல் மேனேஜருக்கு ஒரு ஆரா தேவை. இவனை வந்து சைன் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸைட் ஆயிட்டு லிவர்பூல் ஆர் பிட்டிங் ஃபார் மீ, ஐ ஹோப் இட் வில் கோ த்ரூ, ஐ அம் வெரி எக்ஸைட்டட். யார எந்த மேனேஜராச்சும் இந்த மாதிரி பேசுவாங்கயா? இதுல இருந்தே உங்க ஆரா வந்து தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. சரி ஓகே, நீ சொல்லுங்க. நீங்க எக்ஸைட்டடா இருக்கீங்க. இந்த பீப்பிள் தான் அப்படித்தாயா நேர்மையா பேசுறாங்க. உங்கள மாதிரி வந்து பூசி முடுக்கி பேசுறதா எங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு டைலாக் மட்டும் சொல்லிது. ஐயோ, அவன் யாரா முடிஞ்சு போயிருந்தா நினைக்கிறேன். பட் லிவர்பூல் யர்கன் கிளாப் வெறும் 4 கேம்ஸ் தான். கேம் வீக் 34 பத்தி நாங்க ஒரு 3 மாசம் முன்னாடி சொல்லியிருந்தோம். கேம் வீக் 34ல வந்து 2 டீம் தான்ப்பா மீதி இருக்கும் அப்படின்னு. கரெக்டா சொன்னேன். கரெக்டா கேம் வீக் 34ல 2 டீம் தான்ப்பா மீதி இருக்கு. அந்த டைட்டில் பாக்கலாம். இன்னும் 4 கேம் இருக்குது. ஏற்கனவே கார்டியோலா ஒரு ஓலை விட்டாரு. கிளாப் தோத்த லிவர்பூல் தோத்த மாதிரி இட் கேன் ஹேப்பன் டு அஸ் ஆல்சோ.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலை விட்டாரு. தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் கடைசியில நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, எதுக்கு இந்த தன்னடக்கம், இந்த தேவையில்லாத பேசலாம், ஜெயிச்சு போங்க, அவ்வளவுதான், பழகிடுச்சு. இந்த மோஸ்ட் பரவாயில்ல லீக் இந்த வேர்ல்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ஆர்சனலுக்கு தான் ஜெயிக்க போறாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட நான் இருக்கேன். டேய் ஜெயிச்சிருங்கடா, ஏன்டா அவனுங்க பாரு அப்புறம் 5-6 சீசன்ஸ் பண்ணிடுவாங்கடா. அது நடக்கதான் போகுது. நாங்க என்ன பண்றது, நாங்க தான் பண்ணா உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. மென்டாலிட்டி மாஸ்டர்ஸ் நாங்க பண்ணா உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது, எல்லாருமே எது கலாய்க்கிறீங்க, அதுக்கப்புறம் நாங்க மட்டும் எதுக்கு பண்ணணும், அவனுக்கு ஜெயிச்சு போட்டோம், முடிச்சு. அட வெக்கம் கேட்டவன. பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு லீக்ல ஒரு சாம்பியன்ஷிப் முடிவாயிருச்சு. ஆமா, அது ஒரு பயங்கரமான கேம். நம்ம வந்து இந்த சிரியா சாம்பியன்ஸ் இந்த வருஷத்தை பத்தி சொல்றோம். அதுவும் வந்துட்டு தி பெஸ்ட் வே ஃபார் தெம் டு வின் தி டைட்டில் வந்துட்டு இதுதான். சோ ஆமா, மிலான் வெர்சஸ் இன்டர். ஆல்தோ வந்து சேம் ஸ்டேடியம் இருந்தாலுமே வந்துட்டு ஹோம் வந்து மிலான். சோ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. அவங்களோட ஹோம்ல போயிட்டு இவங்க வந்து ஜெயிச்சு ட்ரோஃபியை தூக்குறாங்க. அது வந்து அந்த ஃபேன்ஸ் முன்னாடி செலிப்ரேட் பண்ணும்போது எவ்வளவு காண்டா இருக்குன்னு யோசிச்சு பாரு. சரியான அச்சீவ்மெண்ட். மேட்ச்ல வந்து 90% சண்டை, 10% ஃபுட்பால் தான் இருந்துச்சு. கடைசியில 3-4 பேருக்கு ரெட் கார்டு தெரியுமா? அடங்குய்யால இஷ்டத்துக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டே இருந்தாங்க, சண்டை போயிட்டே இருக்குது. நல்லா அந்த மாதிரிதான் இருக்கணும் ஒரு டார்பினா. முடிஞ்சு நல்லா. ஆனா they are the champions with Lautaro Martinez as captain. ஓ, லாட்டோரோ தான் கேப்டனா? ஓ, போன வருஷம் ஜஸ்ட் பை விஸ்கர்ல சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் போய் தோத்தாங்க மேன் சிட்டி கூட. இதுல ஒரு ஃபன் வேற. இந்த சாலனாக்லோ வந்துட்டு மிலான்ல இருந்து இன்டர் போறப்ப ஏசி மிலான் ஜெயிச்சிட்டானுங்க சரியாவே. இன்டர் தோத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வழியா இப்ப இங்க வந்த உடனே ஜெயிச்சாச்சு. ஒரு வழியா 2 இயர்ஸ் நடுவுல வந்து நாப்போலி ஒரு வருஷம், மிலான் ஒரு வருஷம் ஜெயிச்சு இப்ப இன்டர் ஆர் பேக். இப்பதான் நாங்க எடுத்து பார்த்தோம். அதுக்கு முன்னாடி யுவென்டஸ் சரவரியா 9-10 வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருந்திருக்குது. பட் ஹிஸ்டாரிக் மொமெண்ட் ஃபார் இன்டர் மிலான். எவ்வளவு 16 பாயிண்டோ லீட் இருந்தாங்கல்ல, 15 பாயிண்ட்ஸோ 16 பாயிண்ட்ஸோ லீட்ல இருந்து இன்சாகி பால். அதனாலதான் இன்சாகி தான் அடுத்த மேனேஜர் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. நிறைய கிளப்புக்கு இன்சாகி எங்க போவான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இன்டர் மிலான். ஐயோ, அதெல்லாம் சொல்ல முடியாது, இன்டர்நேஷனலே. ஆமா, இந்த ஹிஸ்டாரிக் சக்சஸ் சொல்றப்ப இன்னொரு கேம் நடந்தது பிரீமியர் லீக்ல. அதாவது ஹிஸ்டாரிக்கலி இந்த கேமை வந்துட்டு செல்சி இந்த அளவுக்கு கேவலமா ஆர்சனலோட தோத்து போனாங்க. ஏமாத்தி ஜெயிச்சிட்டீங்க. இதுல என்னடா அவங்க 2 பெஸ்ட் பிளேயர்ஸும் பிட்ச்ல இல்லையே. ஓ ஆமாடா, கரெக்ட் தான். சோ சேட். எஸ் எஸ், கோல் பாமர் அண்ட் மாலோ குஸ்டோ இருந்திருந்தா நீங்க 4-0 அடி வாங்கிட்டீங்க. கரெக்ட். ஜஸ்ட் மிஸ்ல ஒரு ஏமாத்தி 2-3 கோல ஃப்ளூக்ல போட்டு லக்ல உள்ள போட்டு 5-0 வின்ஸ். மொக்கையா அடி 5 கோல் போட்டல, தாங்கவே முடியலனால. ஆர்சனல் அத கமெண்ட்ல சொன்னாங்க, ஏமாத்துறதுனால ஆர்சனலுக்கும் ஏமாத்துறதுக்கு ரொம்ப சிங்க் ஆகுது. அதுல வர சொல்லுவாங்களே, அந்த பீட்டர் டோரி சொல்லிருப்பான், ஆர்சனல் ஆர் சோ குட் தே ஆர் ஸ்கோரிங் பை மிஸ்டேக். அந்த மாதிரி என்ன பண்றது, நாங்க மொக்கையா ஆடி 5 கோல் போட வேண்டிய நிலைமையில இருக்கோம். நல்லா ஆனா என்ன ஆகும், நல்லா ஆனா தோத்துப்பீங்க. மொக்கையா ஆனனாலதான் ஜெயிச்சு போட்டீங்க. புள்ளப்பூச்சி செல்சிய வந்து 2 மெயின் பிளேயர் இல்லாம போட்டு நொறுக்கி அசிக்கி தள்ளிவிட்டு பேச்சாடா என்னடா பண்ணுவோம். ஒண்ணுமே இல்லாத எவர்டன் டீம் கிட்ட போய் சப்பிட்டு வந்தீங்க 2 கோல். அப்புறம் நீங்க பேசலாமா, கால்வர்ட் லூயின் டங்க் பண்ண என்ன அந்த டார்கோவ்ஸ்கி அவன் பேர் என்னது, அது அவன் வந்துட்டு என்ன பிரைம் விடுச்சு மாதிரி அண்ணா அன்னைக்கெல்லாம் வந்து பறக்க விட்டான். சரி விடு, அந்த கேம் பத்தி எதுக்கு பேசிட்டு, அது ஒரு கேம், தள்ளி விட்டுருங்க. பட் யா, ஹிஸ்டாரிக்கல் வின் ஃபார் ஆர்சனல். 5-0 ஒரு கோல் போட்டிருந்தேன்னா இந்த எங்களோட வெங்கட் தாத்தா மார்டின் கடைசியில மிஸ் பண்ணலாம். வெரி குட் கேம். ஆஃப் கோர்ஸ் ஏன்னா செல்சிக்கு வந்துட்டு மெயின் பிளேயர் ரைட் சைட்ல வந்து டோட்டலி யாருமே 2 ஸ்டார்டர்ஸ் ஆட குஸ்டோவும் இல்ல, பாமரும் இல்ல. எனக்கு அதெல்லாம் கூட பரவாயில்ல, நீ சொன்னதுதான்டா. இந்த நிக்கோலஸ் ஜாக்சன் தாண்டா பாச்சிட்டினோ காப்பிடுவான். உண்மையா 3 மாசம் முன்னாடி இவன் சொன்னா இவன் முடிக்க மாட்டான், சான்ஸ் முடிக்க மாட்டான். நம்ம வந்து ஞாபகம் ஒரு கேம்ல ஹாட்ரிக் போடுவான், இருந்தாலும் அவன் தான் ஒரு நம்ம சொன்னோம். ஆமா ஆமா, அப்பவே நம்ம குவாலிட்டி. அதான் அந்த டாட்னம் கேம் தான். ஹாட்ரிக் போட்டு பையன் வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவன் தான் அது. பட் இதுல வந்துட்டு ஒரு சூப்பரா ஒரு ஃபேக் பையன் எடுத்துட்டான். ஆமாடா, நானும் கேபிரியல் மீம்ஸ் ரெடி பண்ணிட்டேன். கீழ விழுந்துட்டா சரியான ஃபேக். அப்புறம் அவனே மீம் மெட்டீரியல், நான் தான் மீம் மெட்டீரியல், உங்களோட எப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவனே ஃபன் பண்ணிக்கிட்டான். கொடுமடா அவனோட. பட் எனிவே 5-0 பீட்டிங் செல்சிக்கு. சரியான பீட்டிங். பட் யா, இது வந்து மெயின்லி ஐ திங்க் ஆர்சனலோட டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கமெண்டபிள். வாட் எவர் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ என்னமோ தெரியல, ஆனா இந்த வருஷத்தோட டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சோ இம்ப்ரூவ்ல ஐ திங்க் லீக்ஸ் பெஸ்ட் ஆர்சனல் தான் நினைக்கிறேன். டிஃபென்ஸ்ல சான்ஸே இல்ல. அவன் பத்தி தாண்டி போறதெல்லாம் வந்து மானுமெண்டல் டாஸ்கா சொல்லி முடித்து விட்டு பார்த்த உடனே இந்த வீக்கெண்ட் ஒரு சுறுசுறுப்பான பயங்கரமான கேம். ஏன்னா நீங்க இதுலயே நம்ம ஆரம்பிப்போம். டாட்டனம் வந்து அவங்க ஹோம்ல கோல் அடிக்காம இருந்தது இல்ல, லைக் அசன். ஓ அப்படியா, ஒரு 20 கேம்ஸ் பிளஸ் வந்து கோல் அடிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து குறுக்கால அந்த கௌசிக் வரட்டுமான ஆர்சனல் வரானுங்க. இதேதான் வந்துட்டு மேன் சிட்டி வந்து 1 வருஷமா அவங்க ஹோம்ல கோல் அடிக்காம இருந்ததே இல்ல, கண்டிப்பா அடிச்சிருக்காங்க. அதை போய் ஸ்டாப் பண்ணாங்க ஆர்சனல். அந்த மாதிரி நடக்குமா ஒரு வாய்ப்பு,
வாய்ப்பெல்லாம் அதாவது டாட்டனம் நீங்க தடுப்பீங்களா இல்லையான்னு எனக்கு டவுட் இருக்குது. ஆனா நீங்க 5 கோல் போடுவீங்க, ஆனா எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா இவன் ஆஞ்சு பால்னு மூரா டீம் வந்து ஆஃப்லைனுக்கு வந்துரும். சாக்காவு மாட்டுனெலி நமக்கு அவுட்டிங் இன்னைக்கு பிக்னிக்கிறான் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஓட போறானுங்க சரமரியா பின்னாடி. அதாவது ட்விட்டர் ஃபுல்லா டாட்டனம் ஃபேன்ஸ், தம்பி நீ இந்த ஹைபால் கீபால் ஆடுறன்னு சொல்லி போட்டு ஆர்சனல்ட்ட அடி வாங்கிறாரா பையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க இந்த சமயத்துல. அதனால எனக்கு தெரிஞ்சு டாட்டனமுக்குலாம் வந்து வாய்ப்பு இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நான் எடுத்து பார்த்தேன்னா இல்ல, நான் அவ்வளவு வந்து சிம்பிளா சொல்ல மாட்டேன் ஃபார் மெனி ரீசன்ஸ். ஏன்னா ஒன்னு வந்துட்டு ஆர்சனல் வந்துட்டு ஒரு டைட்டில் ரேஸ்ல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே வெளியேறுவானுங்க, கண்டிப்பா இவனுங்களை விடக்கூடாதான்னு சொல்லி ஆடுவானுங்க. And secondly, their entire first team is present. Okay, உடோகி மட்டும் தான் இல்ல, மத்தபடி ஆர்சனல் ஃபுல் டீம் இருக்கான். ஆர்சனல் ஃபுல் டீம் இருக்காங்க. அதாவது ஸ்பர்ஸ் சொல்றேன்டா, நல்ல அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடுவாங்க எல்லாருக்குமே தெரியும். So and உடோகி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த டீமுக்கு. அது வந்துட்டு சோ சாக்காக்கு மேபி ஒரு லைட் அட்வான்டேஜ் அந்த சைடுல. பட் அபார்ட் ஃப்ரம் தட் the counter attackingல they are very fast. நான் சான் சொல்ல வேணும் இல்ல வந்துட்டு பிரெனன் ஜான்சன் வர்னரோ ஃபாஸ்ட் தான். ஓகே, அவனும் பேர் எடுத்துமே சான்ட் கொடுத்தா போதும் வேலை. சோ வந்து they are very fast in the counter. ஆர்சனலுக்கு விங் பேக்ஸ் ஆர் நாட் ஃபாஸ்ட். சோ அவனுக்கு நீங்க எப்படி நீங்க ஜாக்சனே பாத்துட்டு ஒரு வந்து ஒரு நல்ல ரன் பண்ணிருப்பான் அந்த கேம்ல, தனியா இருந்து போயிருப்பான் ஆஃப்லைன்ல. சோ அது ஒரு வீக்னஸ். அது அவனுங்க வந்து கேப்சர் பண்ணானுங்கன்னா ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கும். பட் ஃபார் ஆர்சனல் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டாக்டிக்ஸ் ட்ரை பண்ணணும். நீங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து டாக்டிக்ஸ் எல்லாம் கிடையாது. இது வந்து டார்பி கேம். இந்த டார்பி கேம்ல வந்து சாலபோ டாட்டனமுக்கு டாப் 4 வேணும். அவங்க பக்கம் வந்து டாப் 4க்கு போட்டி போடுறானுங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டாட்டனமுக்கு ஆர்சனல் லீக ஜெயிச்சிடக்கூடாது. அவங்களுக்கு அதுதான் வந்து மெயினா வந்து அவனுங்க போட்டி போட ட்ரை பண்ணுவானுங்க. But I think Arsenal are far superior as compared to Tottenham in the stage of the season. நான் ஒத்துக்கிறேன். பட் அகைன் இட்ஸ் நாட் சிம்பிள். நான் வந்து ஈவன் a draw is not draw இருந்தாலும் முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி வந்துட்டு சிட்டி தான் வந்து ஃபேவரிங் ஆல்ரெடி. அவங்க இட்ஸ் for them to lose technically. அண்ட் அப்புறம் இந்த கேம்ல வந்து டிராலாம் நடந்ததுன்னா முடிஞ்சது கேம். எப்படியோ தட்டு மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு லோ ஸ்கோரிங் கேமா தான் இருக்கு. சான்ஸே கிடையாது இந்த கேம்ல வந்து ஆர்சனல் அட்லீஸ்ட் 3 கோல் மினிமம் 3 கோல் போடுறாங்க. எனக்கு கூட நம்பிக்கை இல்ல. உனக்கு நான் அந்த டாட்னம் சொல்றேன்ல, சாக்காவும் மார்டினெல்லியும் இல்ல சாக்காவும் அவுட் ஆஃப் ஃபார்ம். அதான் சாக்கா ட்ரோசாடோ மார்டினெல்லி யாரா இருந்தாலும் ஓடகார்ட் வந்து டிஃபென்சிவ் லைனுக்கும் மிட்ஃபீல்ட் லைனுக்கும் நடுவுல போய் நின்று அழகா கிராஸ் போடுவான், அழகா த்ரூ பால் போடுவான். சாக்காவும் ட்ரோசாடும் ஓடுவாங்க. நீங்க இப்பவே விஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இருக்குது. இதுதான் நடக்க போகுது. மினிமமா 3 கோல் ஆர்சனல் போடுவாங்க. ஆனா டாட்னம் மாத்தி விளையாண்டா ஓகே இது நம்மளுக்கு பிரச்சனையா இருக்குன்னு தெரிஞ்சு ஆஞ்சு மாத்தி விளையாண்டா மட்டும்தான் டாட்னமுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அகைன் அவங்களோட கோல் கீப்பருக்கு ஒரு பெரிய கூட சொன்னோம். இந்த வருஷம் வாங்கி அவன் சூப்பரா ஆடிட்டு இருக்கான் விகாரியோ. சோ அவனும் ஒரு பெரிய த்ரெட்டா தான் இருப்பான். லைன் அப் ஆர்சனலுக்கு I think it will be the same as Chelsea. Hopefully இந்த ரைஸ் பார்ட்டே காம்போ பாக்குறப்ப அப்படியே எங்களுக்குலாம் ஒரே குஷியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப. பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ வந்துட்டு ஐ திங்க் தட் மிட்ஃபீல்ட் பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணோம். ரைஸ் பார்ட்டே அண்ட் ஓடகார்டு, ட்ரோசாட் ஹேவர்ட்ஸ் அண்ட் சாக்கா சேம் திங். பேக் லைன் as usual ஒன்னு சேஞ்ச் இல்ல. டோமியாசோ லெஃப்ட் பேக், கேப்ரியல் அது வென் வைட் இதே தான் நடக்க போகுது. ஓகே, டாட்னமுக்கு வந்து விகாரியோ, Paro is also back from injury. Paro, Van de Ven, Romero and Davies. அப்புறம் வந்துட்டு மிட்ஃபீல்ட் வந்துட்டு சார் அண்ட் பிசுமா, மேடிசன், அப்புறம் சான், பிரெனன் ஜான்சன், ரிச்சார்லிசன். அப்புறம் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அதான் டாட்னம் பொறுத்தவரை they should not play high line. If they play high line, Arsenal will easily beat them. இன்னொன்னு டாட்னம் are incredibly dangerous in counter attacks. அது ஒன்னு இருக்கு on the flanks basically. ஆர்சனல் அடிக்கக்கூடிய ஒரே இடம்னா flank தான். நீ மிடில் எல்லாம் போய் நீ கோலே போட முடியாது. அதே மாதிரி டாட்னம் ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க தான் ஃபர்ஸ்ட் கோல் போடணும். ஆர்சனல் ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்கன்னா they will steamroll. அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. அது டாட்னம் ஃபர்ஸ்ட் கோல் போட்டா மட்டும்தான் டாட்னம்க்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆர்சனல் பிஹைண்டா போனாங்கன்னா தான் அவங்க தடுமாறுறாங்க. ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்கனால ஆர்சனல் நீ பிடிக்கவே முடியாது. Ultimately this game will end up in a hammering. என்னை பொறுத்த வரைக்கும் coming down to predictions, yes, I am feeling very important player-ஆ வந்து இந்த கேம்ல will be டோமியாசு for Arsenal. எனக்கு வந்து டோமியாசு will be the most important player for this game. அதே மாதிரி for Tottenham it will be Sar to watch ஓடகார்ட பிடிச்சோம்னா ஆர்சனலுக்கு எதுவும் கிடையாது. அதாவது ரைஸ் வந்து லேட் ரன்ஸ் பண்ணுவான் பாக்ஸுக்குள்ளார. பட் ஓடகார்ட் இஸ் ரன்னிங் த ஷோ அட் ஆர்சனல். அந்த செல்சி கேம்ல எல்லாம் செதற விட்டான் பிச்சில்.
சான்ஸே இல்ல. சோ பெப்பே சார் நீ வந்து ஓடகாட புடிச்சினா உனக்கு கேம் இருக்குப்பா. ஆனா நீ அது சும்மா ஈஸியா சொல்லிட்டேன். அவனோட ஒர்க் ரேட் உனக்கு தெரியும். ஃபுல் கேம் ஓடிக்கிட்டே இருப்பான். ரொம்ப சிம்பிள் இல்ல அவனுக்கு. அதான் சொல்றேன், அந்த டிஃபென்சிவ் லைனுக்கும் மிட்ஃபீல்ட் லைனுக்கும் நடுவுல தான் ஓடகாட் நிப்பான். ஆனா அந்த இப்ப லைனை வந்து தடுத்துட்டானுங்கன்னா சான்ஸ் இல்ல. நீ அது நீ நினைக்கிற, பட் செல்சி கேம்ல அவன் டிஃபர் பண்ணாங்க. அவன் யூசுவலா ரைட் சென்டர் மிட் ஆடுவான். இந்த கேம்ல ஃபுல்லா லெஃப்ட்ல இருந்து அவன் பால்ஸ் கொடுத்திருந்தான். சோ வந்து டாக்டிக்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. சோ நீ பிரெடிக்டும் பண்ண முடியாது. ஹோப்ஃபுல்லி if they can, it's good for them, but it's not very easy. Not easy of a task. ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சனல் 3-0 சேஃபா சொல்லிக்கிறேன். 3-0. நான் ஒரு 2-0 to Arsenal. Let's see how it goes. But thank you so much. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் 2 பேர் சேர்ந்து வீடியோ. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சேனல். இது சோ மாடி.